உங்கள் வீட்டில் முள்ளங்கி வேணான்னு சொன்னாங்கன்னா சப்பாத்தியில் இந்த மாதிரி வச்சு செஞ்சு கொடுத்துருங்க. முள்ளங்கி இதில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டர், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பழுத்த 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கப் துருவின கேரட், 1 கப் அளவுக்கு முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு துருவின பனீர் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ முள்ளங்கி சப்பாத்திக்கு உண்டான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்டு பண்ணி வச்சிருந்த முள்ளங்கி ஸ்டஃப்பை சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்டு தோசைக்கல் சூடு பண்ணிட்ட பிறகு எண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்து இந்த சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. முள்ளங்கி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு கொடுத்து பாருங்க. இன்னும் வேணுமான்னு கேட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்க.